The first ball, a dot ball. Oh, mix sound and gone. The important wicket is the first wicket. The team Karaikudi முதல் wicket claim பண்றாங்க. இது முதல் ஓவர்ல early wicket team சென்னை லூஸ் பண்றாங்க. அடுத்த பேட்டர் சீமா உள்ளவங்க. Run of chance, second attempt, first strike was a tempo atlet. The good shot, it's a very good shot. Fielders, chances are fielders inside the circle and one boundary. The Nalduni team Chennai gives a welcome boundary for team Chennai Super Killings. Or a quick single, a single to end over, the end of one team score, 7 loss of 1. Lucky moment. So team it's a wicket signal no ball, no ball. It's a wicket. பின்னாடி போனா ஒரு ரன் கிடைக்கும். ஒரு ரன் கையில மாட்டி இருக்கு, பொறுமையா எடுத்து போட்டுருக்கலாம். ஆனா இந்த ரன்னா மாத்தி கொடுக்குறாங்க டீம் காரைக்குடி. ரைட் பால், சூப்பரான ஒரு பால். So single granted பண்ணி கொடுக்குறாங்க. The 2 overs completed, end of 2, team score 12, loss of 2. போன பால் ஒரு பவுண்டரி, டீமுக்கு தேவையான முதல் பவுண்டரி. அது மிடில் ஸ்டம்ப், how it's possible? மூணு ஸ்டம்ப் இருக்கும்போது நடுவில் இருக்க ஸ்டம்ப்ல நச்சுன்னு போட்டிருக்காப்ல. விக்கெட் விழுந்திருக்கு டீம் காரைக்குடிக்கு. மூணாவது விக்கெட். சென்னை lose their third one, an important one. Run out. In the run out. எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணாங்க போன மேட்ச். இந்த மேட்ச் யார் எடுத்தாலுமே ஸ்டெப்ல போடுது. இது வரல வந்து ஒரு 2 ரன் அவுட் எடுத்துக்கிறாங்க. பேரை கேட்கும் போதே எங்க பேர் தான் பூஸ்ட் ஆகுது. கேப்ல
சேர்ந்து ஃபயர் ஆனாலும் பரவாயில்ல, நான் கேட்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கேட்ச். பின்னாடி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க அவருக்கு, சூடாக கூட இருக்கலாம். Let's go. Wicket, white signal. கோபால் எங்க பக்கத்துல இருக்காரு, அதனால கோபால் கோபால் சூப்பர் ஹிட். ஃப்ரீ ஹிட்ல வந்து ஹிட் பண்ண சொல்லி மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க வெளியில் எல்லாருமே. மறுபடியும் ஒரு நோபால். ஓகே, டீம் பேட்டிங் சைடு என்ன நினைச்சதோ அதை பண்ணிட்டாங்க. 1+1 ஒரு நோபாலுக்கு ஒரு ரன்னு, ஓடினதுக்கு ஒரு ரன்னு, பக்கத்துலேயே வந்து விக்கெட்டு. மேலே போயிருக்கு, அதுக்கு ஒரு ரன் ஓடிருக்காங்க. 2வது ரன்னு காரைக்குடி மறுபடியும் பாம்பு கதை மாட்டது. ஒரு சின்ன மிஸ்டீல் பண்ணியிருக்காங்க. நோ பால் சிக்னல், நோ பால் ப்ராப்ளம் இருக்கு இந்த பவுலருக்கு. ஓவர் ஸ்டெப்பிங் ப்ராப்ளம். ஒரு சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் ஃப்ரீ ஹிட்ல விக்கெட் இல்லை. என்ஜின் டேக்குனாலுமே விக்கெட் இல்லை. டாட் பால் அண்ட் ஓவர் சிக்னல் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். எஸ், ஓவர் சிக்னல்ஸ். எந்த டீம் ஸ்கோர் 31, லாஸ் ஆஃப் 5. 31க்கு 5. Good shot straight to the fielder. Steps ரொம்ப ஃப்ரீ, ஓப்பனா இருந்தது. Run out guarantee. Yes. Next batsman please. At the batsman. The white signal. Right and in the wide on a throw. 2 run கிடைக்குது டீமுக்கு. To go. Next ball. And it's run out. அம்பேருக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்காரு. ஆனா மனசுக்குள்ள நினைப்பாரு, ஒழுங்கா நட்டு போகுமா, பொறுமையா தட்டி இருக்கலாம்ல, நீ தண்ணி ஊத்தி அடிங்க. சிங்கிள் ஓடி இருக்காங்க. 2 பாலுக்கு 2 சிங்கிள். Huge appeal, big appeal, celebration இருக்கு. and umpires இதுவரை வந்து டிசிஷன் எடுக்கல. ஸ்டேட் அம்பையர் அண்ட் லெக் அம்பையர் 2 பேரும் வந்து ஒன்று சேர்றாங்க. கான்ஸ்டன்டான ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க டீம் சென்னை. அண்ட் எல்லாத்துக்கும் பிரேக் பண்ற மாதிரி நோ இஸ் த கால். எதிரி கூட்டம் கூட கை தட்டணும்னு சொல்லுவாங்க. அது சச்சின் டெண்டுல்கர் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பர்ஃபார்மருக்கு தான். Shot, very good shot. Fielder இல்லை, ஏன்னா இது பவர் பிளே. 1 down. செகண்ட் பவுன்ஸ் வந்து அவங்க கையில் எடுத்துருக்காங்க. கனெக்டான சான்ஸ், கொஞ்சம் வைடான த்ரோ. கனெக்ட் பண்ணி கரெக்டாக த்ரோ அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருக்கும். ஏன்னா it's a big wicket. நல்ல ஒரு ஃப்ளோல விளையாடுற பேட்டரா வந்து உடனே விக்கெட் எடுக்கிறாங்க டீம் சென்னை. and they got a big fish in first over, the very first over. நல்ல
Nicely ball and a huge appeal. நமக்கு டீமுக்கு விக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்துக்கிறாங்க. Anyhow, Chennai got the second wicket. Wide signal. Shot, very good shot. Directed அடிச்சாங்க அப்படின்னா ஆம்பையரோட சிக்னல் இப்படிதான் இருக்கும். ஒரு ரன் மேல போகும், ஒரு பேட்டர் வெளில போவாங்க. டீம் சென்னைக்கு இன்னொரு விக்கெட். மூணாவது விக்கெட் நடுவர் குறைவா எடுத்துக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு கனெக்டிங் ஃபிளைட். அதிகமா வேலை செய்யறவங்க தான் பார்க்கலாம் அவரை. Wide plus எதிர்காலத்து டேனி எக்கச்சக்கமான பவரை உள்ள வச்சிருக்கிற எக்ஸிட் பேட்டரிக்கே வந்து எனர்ஜி கொடுக்குற ஒரு பிளேயரு. ஒரு சூப்பரான பவர் ஹவுஸுக்கு இந்த மாதிரி பவுலிங் தான் போட்டோம்னா இப்படிதான் ஹிட் அடிக்க முடியும். நல்லாவே மறுபடியும் ஒரே ஒரு ரன் தான். யாருமே கத்தல அப்படின்னா the white signal. The man over here captain ஒரு வாய்ப்பு இந்த பிக்சர் and wicket. So டேனியோட விக்கெட் எடுத்துருக்காங்க. இந்த ஓவர்ல டீம் சென்னைக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயம் இதுவாகும். ஆனா டீம் காரைக்குடி ஆல்ரெடி தேவையான ரன் வந்து போர்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. நிறைய ரன்ஸ் இந்த ஓவர்ல வந்துருக்கு. ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. Very quick one. அம்பையரோட சிக்னல். ரெண்டு அம்பையருக்குமே கிளியரான பிக்சர் கிடைத்திருக்கிறது. விக்கெட் பிக்சர். விக்கெட். அரவிந்த் சார். New batter. ஒரு கிளாசிக்கான பஞ்ச். போயிட்டு catches the ball and சிங்கிளோட செட்டில் ஆகிறாங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 12 பாலுக்கு 12 ரன் விளையாடணும் டீம் காரைக்குடி. திரும்பி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இது ஒரு ரன் ஓடி இருக்கா, ஒரே ஒரு ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 10 பாலுக்கு 10. ஒயிட் சிக்னல். ஏன்னா பேட்டரே வெளியில வந்தா விளையாடாரு ஆஃப் ஸ்டம்புக்கு. நோ பால் சிக்னல். ரெண்டா ஃபுல்லா வேலை பார்த்தா என்ன வலிக்குமோ அந்த வலி வலிக்கும். ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் நம்ம கையில இருக்கு அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி சிச்சுவேஷன். போன பால் ஒரு வைடு, இந்த பால் ஒரு நோ பால் பிளஸ் 1, மொத்தம் 3 ரன் வந்திருக்கு பாலே போடாம. அண்ட் ஃப்ரீ ஹிட்டும் சேர்ந்து வருது. அதுதான் வந்து ஆடி போனஸ். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கோரஸ் போடுறாங்க. இது 6வது படிச்சவங்க நல்லா தெரியும்.
அது வந்து சுறுசுறுப்பா விளையாடுறாரு. இவர் உள்ள ஆட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க வந்து ஆட்டமே வந்து கலகலன்னு ஆயிருக்கு. அவர் பேர் என்ன அப்படின்னா பவுலிங். இது வரை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இல்லை, ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் மாமா போட்டுருப்பாங்க, போட்டாங்க. வெரி க்ளோஸ் காலர். அருமையான ஒரு ஷாட், கிளாசிக்கான ஒரு ஷாட். இது நீங்க வின் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. டீம் காரைக்குடி வெற்றி பெறுகிறார்கள் அகைன்ஸ்ட் சென்னை. டீம் சென்னை நல்ல ஃபைட் பண்ணாங்க, ஆனா காரைக்குடி அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைட் பண்ணாங்க. சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே, ஓவரால் வந்து சூப்பரான ஒரு வெற்றியை பதிவு செய்து செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரா வராங்க. அடுத்த போட்டி இதோ உங்களுக்காக, மதுரை வெர்சஸ் நெல்லை.